அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீனேஷ் பேசுகிறேன். ஓகே, இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேச வந்திருக்கேன். ஏற்கனவே நீங்கள் அந்த ட்ராமாங்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க. அதோடைய தொடர்ச்சி கண்டினியூஸ் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் எல்லோரும் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நான் லென்த்தியாக நான் போக விரும்பலை. ஸோ மக்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ அதனால் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ வாங்க நம்ம டாபிக் போவோம். ஓகே, இந்த ட்ராமாங்கிற விஷயம் என்னன்னாக்கா இட்ஸ் எ வெரி வெரி டேஞ்சரஸான ஒரு விஷயம். மக்களுக்கு ஒரு ஆளை கொள்கிற அளவுக்கு இந்த ட்ராமாங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயமா எல்லாத்துக்கும் அது பாதிப்படையுது. ஸோ அந்த வகையில் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கேள்விப்பட்டேன். இப்போ ரீசெண்டாக இது நான் ஒரு இஷ்யூஸ் கேள்விப்பட்டேன். இது நிறைய சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஒரு வைரலாகிற ஒரு நிலைமைக்கு இது ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வைரல் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இப்போ நான் பேச போகிறேன். என்னன்னாக்கா, ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன், அது பஹாங்லேயோ சம்திங் அங்கே தான் நடந்திருக்குங்க சம்பவம். ஸோ அங்கே பஹாங்கில் ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன், அந்த ஸ்கூலில் அந்த பையன் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அந்த பாத்தோட விட்டு அடித்து இந்த மாதிரி விளையாண்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சம்திங் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அங்கே உள்ள டீச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, டீச்சர்ஸ் ஹெட்மாஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா குரூப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பனிஷ்மெண்ட்னாக்கா வெயிலில் நிற்க வச்சு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு 10 மினிட்ஸ் நிற்க வச்சுட்டு அந்த பையனை எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க. ஆனால் இந்த பையனை மட்டும், இந்த தம்பியை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, 10 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் ரொம்ப நேரத்துக்கு உச்சி வெயிலில் நிற்க வச்சு அந்த பையனை அப்நார்மல் கண்டிஷன்ஸ் ஆகிற நிலைமைக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அந்த நம்மளால் உச்சி வெயிலில் நிற்கக்கூட, இப்போ கூட நடந்து போகும்போது கூட வெயிலில் நடந்து போக கூட அவ்வளோ சூடாக இருக்குது. அக்னி நட்சத்திரம் டைம் இந்த மாதிரிலாம் நிறைய சூடு நம்மளாலே தாங்க முடியாது. அந்த மாதிரி அந்த பையனை உச்சி வெயிலில் நிற்க வச்சு பனிஷ்மெண்ட்ல பெயில அந்த பையனை ரொம்ப அவங்க கொடுமைப்படுத்திருக்காங்க. ஸோ இது இட்ஸ் வெரி வெரி பிக் இஷ்யூ. ஸோ அந்த பையனுக்கு என்ன ஆச்சுனாக்கா சொந்தமாக பேசிக்கிட்டு கட்டிலுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஓகேயோ அந்த மாதிரி சம்திங்ஸ் ஒரு அப்நார்மல் கண்டிஷன்ஸ் ஆகிற நிலைமைக்கு அந்த பையன் ஆகிட்டாங்க. ஸோ இதில் உள்ள டீச்சர்ஸ் ஹெட்மாஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா மூடி மறைக்கிறாங்க. ஸோ தப்பை ஒத்துக்கிட்டு மூடி மறைக்கிறாங்க. அந்த பையனோட எதிர்காலம் என்ன ஆச்சு பார்த்தீங்களா? இது தேவையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ட்ராமா தான், இதுவும் ஒரு சைல்டு அப்யூஸ் தான். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப 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 கொடுமையான விஷயம். இப்போ அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட அப்பா அம்மா தம் பெற்ற பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப அவங்க கவலைப்படுறாங்க. ஸோ இது ரொம்ப நாளாக இதை பற்றி நான் பேசணும்னு நான் இருந்தேன். பிகாஸ் இன்றைக்கி தான் அதை பற்றி பேச எனக்கு நேரம் கிடச்சிச்சு. ஸோ இதுவே ஒரு ட்ராமா தான், இதுவே ஒரு வகையில் ட்ராமா தான். இது மாதிரி நம்ம மற்ற பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சோன்னாக்கா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க ரொம்ப பாதிப்படைவாங்க, நம்ம பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. இதுவே அவங்களுக்கு ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடும். வெரி வெரி டேஞ்சரஸான விஷயம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல்ஸில் அந்த நீல் டவுன் போடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீல் டவுன்னாக்கா முட்டிக்கால் போட்டு உட்கார வைக்கிற முட்டிக்கால் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த முட்டிக்கால் போட்டு பனிஷ்மெண்ட் எல்லா ஸ்கூல்லையும் கொடுப்பாங்க. அது எல்லாத்துக்கும் நான் பார்த்துருக்கேன். இதுதான். ஸோ இந்த முட்டிக்கால் போடுறது பார்த்தீங்கன்னாக்கா அது நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த முட்டிக்கால் போடுறதுக்கு அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா உச்சி வெயிலில் முட்டிக்கால் போட வச்சு காலம் கடுக்கிற நிலைமை அளவுக்கு கொண்டு அதுவே ஒரு பெரிய ட்ராமா ஆகி அதுவே ஒரு அபியூஸ் பண்ணுற நிலைமைக்கு எல்லாம் கொண்டு வராங்க. உச்சி வெயிலில் நிற்க வச்சு எவ்வளோ நேரத்துக்குனா தாங்குவாங்க. இதுவே ஒரு ட்ராமா தான், இதுவே ஒரு சைல்டு அபியூஸ் தான். ஸோ இது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குங்க. ஸோ பிள்ளைங்க இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா, கொடூரமான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நாளைக்கு எப்படி நம்மக்கிட்ட படிக்க அனுப்புவாங்க, அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எப்படி படிப்பு எப்படி மண்டையில் ஏறும். ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்க வேணாமா? ஸோ மக்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அளவு இருக்குது. பிள்ளைங்களை நம்மக்கிட்ட படிக்க அனுப்புகிறாங்க, பேரண்ட்ஸ் நம்பி அனுப்புகிறாங்க. ஏன் சொல்கிறேன்னாக்கா, நானும் ஒரு டீச்சர், நான் ஒரு மியூசிக் டீச்சர். ஸோ நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு ஃபன்னான மெத்தடில் தான் நான் பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். பிள்ளைங்களும் என்ஜாய் பண்ணி என்கிட்ட படிப்பாங்க. ஸோ இது நான் பெருமைக்குன்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் என்னோடய மெத்தட் அப்படி. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை அரவணைச்சு நல்ல அரசணைச்சு நீங்கள் கரெக்டாக எந்த நிலைமைக்கு அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறோமோ அந்த நிலைமைக்கு நீங்கள் எந்த மாதிரி நிலைமைக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து நீங்கள் கோச்சிங் கொடுக்குறீங்களோ பிள்ளைங்களும் ரொம்ப நல்லா படிப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ங்கிற பேரில் வெயிலில் நிற்க வைக்கிறது, முட்டிக்கால் போட வைக்கிறது இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா படிப்பு அவங்களுக்கு மண்டியை ஏறாதுங்க. அவங்களுக்கு ஃப்யூச்சரில் பெரிய அது பாதிப்பை கொண்டு போய் அடையும். ஸோ மக்களே, ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அளவு இருக்குது. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நான் எல்லா டீச்சர்ஸும் நான் சொல்ல, சில டீச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, வர ஸ்டூடெண்ட்ஸை கை விட்டுற நிலைமைக்கு தயவு செஞ்சு கொண்டு வந்துடாதீங்க. உங்கள் பிள்ளைங்களை, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை தயவு செஞ்சு கரெக்டான முறையில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க.
என்று நான் சொல்லிக்கொண்டு நான் வந்து விடைபெறுகிறேன். இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வேற ஒரு ட்ராமாவில் இதோட கண்டினியூஸ் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.